வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இருக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இருக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறகென்னை அழித்திட்ட பின், பலியாக பிறகென்னை அழித்திட்ட பின், என் பரிசாக உன்னை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, இந்த வாரத்தில் யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்ததை நாம் இந்த நாளிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடுவோம். 3 ஆண்டுகளாக இயேசுவோடு ஒன்றித்து பயணம் செய்து உண்டு உறங்கிய ஒரு மனிதர் எந்த விதமான குற்ற மனப்பான்மையும் இல்லாமல் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். ஒரு முத்தத்தினால் எது அன்பின் அடையாளமோ அதனால் துரோகத்தின் அடையாளத்தை செய்கிறார். இயேசுனுடைய சிலுவை பாதையை பெற்றோர்கள் என்கிற நிலையில் சிந்தித்து பார்த்தனா நம்முடைய உறவுகளில் பாசத்தை பணயமாக வைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். நம்முடைய உறவுகளிலே உண்மை தன்மை இல்லாமல் வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம், நண்பர்களிடையே உறவாக இருக்கலாம், பணியாற்றுகளிடமாக இருக்கலாம். இந்த உறவிலே உண்மை தன்மை இல்லாத நிலைக்காக மனம் வருந்துவோம். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். பல நேரங்களில் நம்மிடம் உண்மையாக பழகுகிற மனிதர்களை அவர்களுடைய நற்பண்புகளை கொண்டே நாம் சூறையாடி இருப்போம். எவ்வளவு அடித்தாலும் நம் மீது ஒருவர் அன்பு காட்டுவார் என்று சொன்னால் அடிப்பதற்காகவே அவரை பயன்படுத்தி இருப்போம்.
நாம் சொல்வதையெல்லாம் கேட்கிற ஒரு நபராக மட்டும் வைத்திருப்போம். பதிலன்பு காட்டாமல் அவருடைய அன்பை மட்டுமே பெற்று பயன்பட்டிருப்போம். அதற்காக மனம் வருந்துவோம். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். யூதாசு பணத்தாசை கொண்டிருந்தான் என்று விவிலியம் சொல்கிறது. அனைத்தையும் அறிகிற ஆண்டவர் அதை நிச்சயமாக அறிந்திருப்பார். ஆயினும் அவனிடம்தான் பணப்பையை கொடுத்து வைத்திருந்தார். ஏனென்றால் யூதாசை ஆண்டவர் அன்பு செய்தார். நம்மிடம் வாழ்கிற மனிதர்களை அவர்களுடைய குறைகளை கண்டு ஒதுக்குகிறோமா? இல்லை என்றால் அவர்களுடைய குறைகளோடு சேர்த்து அவர்களை ஏற்று இயேசு போல மகிழ்கிறோமா? பல நேரங்களில் குறையை பெரிதுபடுத்தி ஒதுக்கியே வைத்திருக்கிறோம். அந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். பாவம் செய்தேன் இயேசுவே, பாவி என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, வசனங்கள் 3, 4, 12, 13 மற்றும் 17 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர்.
ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிகளுள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளி காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் 3 கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 21 இறை திருவார்த்தைகள் 33 முதல் 43 முடிய, மேலும் 45 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள்.
நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவரிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தோர் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்கோரே, இன்றைய சிலுவை பாதையும் திருப்பலியும் யூதாஸ் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார் என்ற சிந்தனையில் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய 2 வாசகங்களையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் நமக்காக பாடுகள் ஏற்றது எவ்வாறு என்பதும் அந்த பாடுகளுக்கான காரணம் யார் என்பதையும் எடுத்து கூறுகின்றார். 2 புத்த மத துறவிகள் ஆற்று ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஆற்றங்கரையிலே வெள்ளம் ஓடிக்கொண்டு இருந்தது. அப்பொழுது அந்த புத்த மத துறவிகளுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. அந்த சட்டம் என்ன சட்டம் என்றால், ஒரு புத்த மத துறவி ஒரு பெண்ணை பார்ப்பதோ தொடுவதோ சட்டத்தினால் அது புறம்பானது. அந்த 2 துறவிகளில் மூத்த துறவியும் இளம் துறவியும் பேசிக்கொண்டே நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். தூரத்தில் ஒரு குரல், அந்த ஆற்றின் வெள்ளத்திலே ஒரு பெண் தனது உயிருக்காக போராடுகின்ற ஒரு குரலை கேட்கின்றார்கள். உடனே அந்த ஆற்றில் இறங்கிய மூத்த குரு எந்த ஒரு மனக்கலக்கமும் இல்லாமல் அந்த பெண்ணை தூக்கி கரையில் விட்டுவிட்டு பாதுகாப்பாக விட்டுவிட்டு துறவு மடத்துக்கு சென்று விட்டார்களாம். 2-3 நாட்களாக இந்த இளம் துறவிக்கு மனதில் ஒரே போராட்டம். ஒரு புத்த மத துறவி என்பவன் ஒரு பெண்ணை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது என்பது சட்டம். இதை போதிக்கின்ற ஒரு மூத்த குருவே இந்த தவறை செய்து விட்டாரே என்ற மனக்கலக்கத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். 3 நாட்கள் கழித்து மீண்டுமாக அந்த மூத்த குருவை பார்த்து அந்த இளைய குரு கேட்டாராம், நீங்கள் எப்படி இந்த சட்டத்தை மீற முடியும், நீங்கள் எப்படி இந்த இறைவாக்கை மீற முடியும் என்று கேட்டபொழுது அந்த மூத்த குரு சொன்னாராம், அன்பு சகோதரரே, நான் அந்த சுமையை ஆற்றங்கரையில் இறக்கி வைத்து விட்டு வந்துவிட்டேன். ஆனால் அந்த சுமை எனக்கு 10 நிமிடம்தான் இருந்தது. அந்த பாவச்சுமையை நான் இறக்கி வைத்து விட்டேன். ஆனால் அந்த சுமையை உன் தோள் மீது சுமந்து கொண்டு
இந்த 3 நாட்களும் இந்த துறவு மடத்திலே, புனிதமான இந்த துறவு மடத்திலே அந்த பாவச்சுமையை சுமந்து கொண்டு உமது வாழ்வை எப்படி ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு இல்லாத ஒரு வாழ்வாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னாராம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வையும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்மில் பலர் யூதாசை போல நாம் எப்படி பிறரை பழிவாங்குவது அல்லது பிறரின் குற்றங்களை நமது முதுகில் சுமப்பது என்ற எண்ணத்தோடு வாழ்கின்ற கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்த்தோம், அல்லது முதல் வாசகத்திலே யோசேப்பை பற்றிய வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். யோசேப்பு ஒரு கனவின் மன்னன், ஒரு நீதிமான். அவன் வழியாக மீட்பு வர இருக்கின்றது என்பது அவன் சகோதரர்களுக்கு புரியவில்லை. மாறாக அவனை பாவச்சுமையாக நினைக்கின்றார். நீதிமான் ஒருவனை, நல்லவன் ஒருவனை இந்த உலகம் எப்படி பயன்படுத்துகின்றது அல்லது எப்படி அவனை பழி வாங்குகின்றது என்பதற்கு அந்த முதல் வாசகம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாசகமாக இருக்கின்றது. தன் புடன் பிறந்த சகோதரன், அவன் நல்லவனாக இருக்கின்றான், தந்தைக்கு உரியவனாக இருக்கின்றான், அவனை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதே போல இன்றைய நற்செய்தியிலே அந்த நிலக்கிழார் பார்க்கின்றார், தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். அந்த ஒரே மகனோடு உண்டு குடித்து அந்த ஒரே மகனின் நற்செய்தியை கேட்ட அந்த சீடர்களும் சரி, யூதாஸ் இஸ்காரியத்து சீடனும் சரி, எப்படி ஒரு மனநிலையோடு இருந்தார்கள் என்பதை தான் இன்றைய 2 வாசகங்களும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. யூதாஸ் தன்னிலே நல்லவனா கெட்டவனா என்பது அல்ல, மாறாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஒரு யூதாஸ் இஸ்காரியத்து இருக்கின்றான் என்பதை அடையாளப்படுத்துவதுதான் அந்த யூதாஸ் இஸ்காரியத்தின் வாழ்வு நமக்கு காட்டுகின்றது. பல நேரங்களில் பல தருவாயில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் நலனோடு இருக்க வேண்டும், எனது குடும்பம் மட்டும் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற மனநிலையில் வாழ்கின்ற நம் மத்தியில் பலர் பிறரை காட்டி கொடுக்கின்ற எண்ணம் வருகின்றது. பிறரை எப்படியாவது அமிழ்க்க வேண்டும், பிறரை எப்படியாவது பாவச்சுமையில் தள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக வருகின்ற பொழுதுதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியின் இறுதி பகுதியிலே பார்க்கின்றோம். அந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும், அந்த இயேசுவை கொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் உண்மையை பேசுகின்றார், நேர்மையாளராக இருக்கின்றார், அவர் அவர்களை சாடுகின்றார், அவர்களுக்கு உண்மையோடு நீதியோடும் அவர்களை பற்றிய அறிக்கையை வெளியிடுகின்றார். அப்படி அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படியாவது அவரை கொன்று ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அதிகமாக உயர்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. முதல் ஏற்பாட்டிலும் முதல் வாசகத்திலும் சரி, 2வது வாசகத்திலும் சரி, இந்த 2 வாசகங்களிலும் நீதியோடும் நேர்மையோடும் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அந்த மனிதனை எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் தரம் தாழ்த்தும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இந்த தவ காலத்திலே பல்வேறு தவ, ஜப மற்றும் புண்ணிய காரியங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நமது வாழ்வை அவரோடு ஒத்திருக்க இந்த தாயாம் திரு அவை அழைக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் ஒரு சிந்தனையோடு நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. இந்த வாரம் முழுவதிலும் நீங்கள் வாசகங்களை வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் பிறர் மீது பழி சுமத்தாதீர்கள், மாறாக இறைவன் உங்களை பழி சுமத்தாமல் இருக்கின்றார். இறைவன் எப்படி உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றாரோ, எப்படி உங்களை நிறைவாக அன்பு செய்கின்றாரோ, அதுபோல நீங்கள் பிறரை பழி சுமத்தாமல் பிறர் மீது அன்பை காட்டுங்கள் என்று இந்த வாரம் முழுவதும் நமது இறைவார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது வார வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். இந்த வாரத்திலே இறைவன் கொடுக்கின்ற அருளாக இறைவன் நம்மை நிறைவாக அன்பு செய்ததினால், இந்த உலகின் மீது அளவு கடந்த அன்பை வைத்ததினால், நம்மீது இரக்கம் கொண்டதினால், தம் உயிரை கொடுக்கும் அளவிற்கு இந்த உலகிற்கு அவர் இறங்கி வந்தார். பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வது போல, பாவம் ஒன்றை தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தவர். ஆனால் மனிதர் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்றால், நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்ற மனநிலையோடு வாழ்கின்ற எண்ணத்தை தவிர்த்து, இறைவன் இயேசு கிறிஸ்துவோடு நானும் இந்த பாடுகளோடு பங்கு கொள்ளவும், அவரது துன்பத்தோடு என்னையும் சேர்த்து கொள்ளவும், அவரது உயிர்ப்பில் நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற
எண்ணத்தோடு வாழ இன்றைய திருப்பலி நம்மை அழைக்கின்றது. எனவே திருப்பலியிலே சிறப்பாக நான் பிறரை அன்பு செய்யவும், பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும், பிறர் மீது பழி சுமத்தாமலும், பிறரை வஞ்சக வார்த்தைகளினால் பேசாமலும், பிறரை நிறைவான இறை அன்போடு நல்லதொரு வாழ்வை வாழ்வதற்கு அருளை வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உம் அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ மறைமாற்றினருமாகிய பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி
வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. நாடுகளிடையே அமைதிக்காக வேண்டுவோம். முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி திரும்ப வேண்டும் என்றும், இறைவன் கொடுக்கின்ற அமைதி அங்கு இருக்கின்ற ஏழை எளிய மக்களின் வாழ்வை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். பிறரை நிறைவாக அன்பு செய்யுங்கள், அந்த அன்பில் என்றும் நிலைத்திருங்கள் என்று அழைக்கும் இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம்
பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். இறைசிவன் இவர்களை இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர் அருள் தந்தை ஸ்டாலின் அவர்கள். இயேசு சபையை சார்ந்தவர். ஏற்கனவே கடந்த ஆண்டு நமக்காக பெரிய வெள்ளிக்கிழமை அன்று வந்து சிலுவை பாதை நடத்தி திருவழிபாட்டினை நமக்காக சிறப்பாக நடத்தியவர்கள். இந்த ஆண்டு அழைக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வரணும். மக்களுடைய பங்கேற்பு ரொம்ப ஆச்சரியமாகவும் நிறைய பேருக்கு வந்து கலந்து கொண்டது நன்றாகவும் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் படிக்கிற காரியத்தினால் வர முடியலை அப்படி சொல்லி சொன்னார். சரி, என்றைக்கு வாய்ப்பு இருக்குமோ அன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கி நமக்காக வேறு எந்த நாளும் அமையலன்னு சொல்லி இந்த நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் சொல்லி திருநெல்வேலியிலிருந்து பைக்கிலே வந்திருக்காரு. திருப்பி உடனே நாளை காலையில் ஒரு பூசை வைக்க போகணும். இதன் மீது கொண்ட அன்பை, குறிப்பாக என் மீது கொண்ட பாசத்தை காட்டுகிறது. உங்களுடைய பக்தி வாழ்க்கை அவரை பாதித்திருக்கிறது என்பது இதனுடைய ஒரு வெளிப்பாடு. இதனாலே நமக்காக வந்திருக்கிற திருப்பலி நிறைவேற்றி குடும்ப வாழ்க்கை பற்றி ஒரு அருமையான மறைவுரை ஆற்றிய தந்தை அவர்களை கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தந்தைக்காகவும் அவருடைய படிப்பிற்காகவும் மன்றாடுவோம். இவர்களிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடு செய்தருளும். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உம் மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள என்றும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன்
எல்லாம் உமக்காக. இயேசுவின்